வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்களையும் அரசு தரப்பில் ஆசிரியர்களுக்கு வழங்குகின்ற சலுகைகள், உத்தரவுகள், புதிய விதிமுறைகள் பற்றிய தகவல்களையும், குறிப்பாக ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றி, பதவி உயர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் வருகை பதிவு சார்ந்து சற்று முன் வெளியான 5 முக்கிய தகவல். ஆசிரியர்களுடைய வருகை பதிவில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, முன்பு இருந்ததை விட தற்போது ஏதேனும் புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளியிலும் நிர்வாகத் திறனை மேம்படுத்தவும், ஆசிரியர்களின் வருகையை முறைப்படுத்தவும் பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க, நடுநிலை மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயமாக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரும்போது, மாலையில் பள்ளியை விட்டு செல்லும் போதும் கண்டிப்பாக தங்களின் கைரேகை அல்லது முக அங்கீகாரம் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும். முறையான அனுமதியின்றி தாமதமாக வரும் ஆசிரியர்கள் மற்றும் வருகை பதிவு செய்ய தவறுபவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அது அவர்களின் தற்செயல் விடுப்பு அல்லது ஊதியத்தில் பிரதிபலிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல பள்ளிகளில் பயோமெட்ரிக் கருவிகள் பழுதடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளன. இவற்றை உடனடியாக பழுது நீக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையின் இந்த அதிரடி உத்தரவு ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. இந்த முறை கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என்றும், கிராமப்புற பள்ளிகளில் ஆசிரியர்கள் வராமல் இருக்கும் முறைகேடுகள் முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் ஒரு தரப்பினர் வரவேற்கின்றனர். பல கிராமப்புற பள்ளிகளில் இன்னும் முறையான மின்சார வசதியோ அல்லது இணையதள வசதியோ இல்லை. பயோமெட்ரிக் கருவிகள் வேலை செய்யாத பட்சத்தில் ஆசிரியர்கள் தேவையின்றி தண்டிக்கப்படக்கூடும் என ஆசிரியர்கள் சங்கங்கள் தங்களின் கவலையை தெரிவித்துள்ளன. ஆசிரியர்களை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பயோமெட்ரிக் அல்லது டிஜிட்டல் வருகை பதிவு முறையை அமல்படுத்த கல்வித்துறை திட்டமிட்டு வருகிறது. இதன் மூலமாக மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பதை தடுத்து பெற்றோர்களுக்கு உடனடியாக SMS அனுப்பும் வசதியும் கொண்டு வரப்பட உள்ளது. இனிமேல் ஆசிரியர்கள் பயோமெட்ரிக் முறை மூலமாக கைரேகை பதிவு, முக அங்கீகாரத்தின் மூலமாக வருகை பதிவு நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள் இன்னும் சரியான வசதிகள் ஏதும் இல்லை என்பதற்காக இதன் மூலமாக ஆசிரியர்கள் பாதிக்க செய்வார்கள் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் இவற்றை சரியான முறையில் பயன்படுத்தும் பட்சத்தில் அனைத்து கிராமப்புற, நகர்ப்புற மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் மற்றொரு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை கூறியுள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.